நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் தேவன் தாமே அடியனை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் 81வது சங்கீதத்தை மாறி மாறி வாசித்தோம். சங்கீதம் 81 கர்த்தர் அருளும் 3 ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 81 16 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அருளும் 3 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர். சங்கீதம் 81:10 இவ்வாறு சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். முதலாவதாக நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறவர். இரண்டாவதாக சங்கீதம் 81:16 சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவன். மூன்றாவது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். 3 காரியங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதம் 81 சொல்லுகிறார். காரணம், இந்த சங்கீதம் 81 முழுவதும் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். என் ஜனமோ என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன். முதலாவதாக கர்த்தருடைய ஜனம் தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் எங்க இருந்தோம், இன்றைக்கு எங்க இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாயை திறந்து நன்றி சொல்லி ஜெபித்து துதிக்கும் போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒரு காலத்துல நாம் எங்க இருந்தோம், இன்றைக்கு எங்க இருக்கிறோம்? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம் இல்லையா? தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்ம அங்கிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். தேவன் தூக்கி எடுக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். உன் வாயை என்ன செய்யணும்? விரிவாய் திற. எதுக்கெல்லாம் வாயை விரிவா திறக்கணும்? ஆண்டவருக்கு குறித்து சாட்சி சொல்றதுக்கு அனுப்பண்ண விரிவாய் வாயை திறக்கணும். ஜெபிக்கிறதுக்கு வாயை விரிவாய் திறக்கணும். தேவனுக்கு துதிக்க வாயை விரிவாய் திறக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புகிறவர். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அதனால் காலை வேளையிலே தேவன் தம்முடைய உபதேசத்தினாலும் வார்த்தையினாலும் நம்மை நிரப்புவாராக. அதற்காகத்தான் நாம் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவதாக, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, ஃபைனஸ்ட் வீட் ஆங்கிலத்தில். தேவன் எப்படி கொடுப்பாரா? உச்சிதமான கோதுமையினால் தேவன் கொடுக்கும் போது முதல் தரமா இருக்கும். எப்படி இருக்கும்? முதல் தரம். நமக்கு நன்கு தெரியும், அநேகருக்கு சாதாரணமா கோதுமை வாங்கி பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த கோதுமையில ஃபைனஸ்ட் குவாலிட்டி நமக்கு தெரியுமா? தெரியாத? நமக்கு நன்கு தெரியும். தேவன் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பார்? உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அப்படித்தான் போஷித்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து தம்முடைய ஜனங்களை போஷித்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். தேவன் போஷிக்கிறதெல்லாம் பாருங்க, பிரமாதமா இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சாட்சி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
நாம ஒரு காரியத்தை தேடி போறதுக்கும் கர்த்தர் கொடுக்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. When God gives, He gives finest wheat. Finest wheat உச்சிதமான கோதுமைக்கு எவ்வளவு விளக்கங்கள் இல்லையா? இந்த காலை வேளையில் ரத்தன சுருக்கமாக கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் பாட்டில் உட்கார்ந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்தந்த நாளைக்கு நமக்கு போஷிக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லட்டும். கண்மலையின் தேனினால் உன்னை நம்முடைய தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். நமக்கு நன்கு தெரியும் கண்மலையின் தேன்னா என்ன. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஃபைனஸ்ட் வீட்னா நமக்கு என்னன்னு தெரியும். கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய இன்னொரு பக்கத்தில் ஃபைனஸ்ட் வீட் கர்த்தருடைய உபதேசம். ஃபைனஸ்ட் வீட் என்றால் இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஆத்துமாக்கள். ஃபைனஸ்ட் வீட் என்றால் இதுவரை நீ பார்த்திராத ஒரு பொசிஷன். தேவன் உச்சிதமான கோதுமையை என்ன பண்ணுவாரு? போஷிப்பார். அதான் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க செய்கிற ஒரு தேவன். தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். எதுல திருப்தியாக்குவார்? கண்மலையின் தேனா. அநேக வேளைகளில் ஆண்டவர் பாட்டில் உட்காரும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனம் கொடுப்பார். அந்த வசனத்திலிருந்து நான் முதல்ல ஒரு தியானம் எடுப்பேன். அந்த தியானத்தை என்னன்னு சொல்லி சுருக்கமா எழுதி பார்ப்பேன். பிறகு அதை சொல்லி பார்ப்பேன். அப்ப இதை எழுதி சொல்லி பார்த்து இதுல எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா, அதிகமா இருக்குன்னா கர்த்தர் கொடுக்கிறது. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு திரும்ப ரெண்டாவது அதை திரும்ப ஜெபிப்பேன், திரும்ப எழுதுவேன். ஏன்னா அதை மக்களுக்கு பிரசன்ட் பண்ணும் போது என்னுடைய என்ன பண்ணணும்? ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும், எல்லாம் கவனிக்கணும். சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக யோசேப்பை குறித்து ஒரு தியானம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நம் அனைவருக்கும் தெரியும், அதில் ஒரு சின்ன காரியம். பைபிள்ல 3 விதமான யோசேப்புகள் என்று சொல்லி ஒரு சிறிய தியானம். பைபிள் எத்தனை யோசேப்புகள் இருக்கிறது? 3 யோசேப்பு. ஒன்று யாக்கோபுடைய குமார், இரண்டாவது புனித மரியாளுக்கு கணவன், மூன்றாவது இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணின அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த 3 யோசேப்புகளை குறித்தும் வேதம் மிகவும் உயர்வாக பேசுகிறது. அதில் யாக்கோபின் மகன் யார்? யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன், தேவனால் உயர்த்தப்பட்டவன். இந்த யோசேப்பு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விருத்தி அடைதல். ஜோசப் மீன்ஸ் இன்கிரீஸ். அதனால்தான் கர்த்தர் உன்னை யோசேப்பை போல ஆசீர்வதிப்பார். இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஒரு சொப்பனக்காரனாக. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை எப்படி பார்த்தாள்? அழகுள்ளவனாக, இச்சைக்குரியவன். இந்த யோசேப்பை இஸ்மவேலர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஒரு அடிமை. போத்திபார் யோசேப்பை எப்படி பார்த்தான்? நல்ல வேலைக்காரனாக. இந்த யோசேப்பை ஒரு காலகட்டத்தில் தகப்பனார் எப்படி பார்க்கிறார்? என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான் பார்க்கிறார். ஆனால் தேவன் பார்த்தது 80 வருஷ காலனி எகிப்துக்கு நீதான் அதிபதி. நம்மை குறித்து யார் என்ன நினைக்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்பது நமக்கு கவலை இல்லை. என்னை குறித்து தேவன் என்ன வை. யோசேப்பை எவ்வளவு பேர் எவ்வளவு ஆங்கிள் பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்தது எப்படி? யோசேப்பு எப்படி பார்க்கிறது? The finest wheat, உச்சிதமான கோதுமை. உன்னை எகிப்தின் உயர்ந்த இடங்களிலே உட்கார வைக்க போகிறேன். காரணம், உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன்.
ஒரு இடத்திலேருந்து புறப்பட பண்ணிருக்காருன்னா இன்னொரு இடத்துல மேல தூக்கி உட்கார வைப்பா. எதுக்காக அந்த அவ்வளவு பெரிய பதவியில யோசிப்பு உட்கார வைத்த? தம்முடைய ஜனங்களுக்கு பிற்காலத்தில் ஆகாரம் கொடுப்பதற்காக மகனை உயர்த்துகிறார். ஒருவேளை யோசிப்பு மட்டும் அப்படி உயர்த்தி வைக்கலன்னா கர்த்தருடைய ஜனங்கள் பஞ்சகாலத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தேவனுக்கு தெரியும். அதனால கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவா. The finest wheat, the wild honey. தேவன் கொடுக்கிறது கண்மலையின் தேனாக இருக்கும். தேவன் கொடுக்கிறது உச்சிதமான கோதுமையாக இருக்கும். தேவன் நிரப்புகிறது நாம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மேலாக இருக்கும். அதனால் கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. நான் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிறிய ஜபம் செய்து லூக்கா 4வது அதிகாரத்தில் ஒரு தியானம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் மகாபிரிய தேவன், Lord Jesus, you are our wonderful teacher. Lord Jesus, you are our wonderful guide. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறார். நீர் எங்களுடைய போதகர். நீர் எங்களுக்கு எல்லாம் எல்லாமுமாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அடியேன் எவ்வளவோ பலகீனத்தோடு இந்த காலை வழியில கொண்டு வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. Let the weak say I am strong. Lord Jesus, bless this congregation. Bless each and everyone who listens this message. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதித்துக் கொடுங்க. சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.